என்னாச்சு சகல? சகல இந்தா. சகல என்னது இது? நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு உனக்கு செலவுக்கு தான். ஐயோ சகல, பணம்லாம் வேணாம், என்கிட்ட இருக்கு. சகல சும்மா சமாளிக்காத. நீ பணத்துக்கு சிரமப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை புடி. இதை வச்சு நாளைக்கு தைரியமா சீர் செய். வேணாம் சகல, எதுக்கு உனக்கு தேவையில்லாம வீண் சிரமம்? ஏய், இதுல என்ன சிரமம் இருக்கு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சகல அதெல்லாம் விடு, நம்ம அப்படியே பழகணும். என் சகலையே யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்க விட மாட்டேன். ஏன்னா நீ என் சகல. சொந்த பந்தங்கள்லாம் கூட இருக்கிறது எதுக்கு சகல? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது கூட வந்து உதவுறதுக்கு தானே. நான் இந்த பணத்தை பிடி, இதை வச்சு சீர் செய்ய. சகல இதை முதல்ல புடி. சகல யாரும் வந்துட்டாங்க, நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். நான் இருக்கேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, சரியா? இரு, நான் பார்க்கறேன். ப்ரோ வெங்கட், இதை வச்சுக்கோ. எதுக்குண்ணா? இதை புடி. எதுக்கு? வேணாம், பணம்லாம் வேணாம். சொல்றதை கேளு, இதை வாங்கிக்க. பணத்தை கொடுக்க தான் ப்ரோ வந்திருக்காரா? என்ன ஒரு மனசு. எதுக்குண்ணா இவ்வளோ பணம்? நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு. இல்லைண்ணா, என்கிட்ட பணம் இருக்கு. நீ பணத்துக்கு சிரமப்படுறன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, இதை புடி. வெங்கட், நீ எனக்கு ஒரு தம்பி தான். சுந்தருக்கு ஒண்ணுன்னா நான் விட்டுருவேனா? ஓடி போய் செய்ய மாட்டேன். இது பாரு, சுந்தருக்கு நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் உனக்கும் செய்வேன். இது புடி. சொந்த பந்தம்லாம் கூட இருக்கிறது எதுக்கு? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா உதவி பண்றதுக்கு தானே. யாரோ வந்துட்டாங்க. நான் இங்க இருக்கேனோ உனக்கு ஹெல்ப் பண்றேனோ சொல்லிடாத, சரியா? நான் உள்ள ஒளிஞ்சுக்கிறேன். ஐயோ, இங்க வரானே. ஹாய். நீ என்னடா பண்றீங்க? நீ என்ன பண்ண வந்தியோ அதையே தான் நானும் பண்ண வந்தேன். எதை? இதோ இத. சகல இப்ப கதவை தரையா? கிளவி இதுக்கு வந்திருக்கு. கண்ணா இங்க வா. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு செலவு பண்ண முடியலையேன்னு கவலைப்படாத. யாருக்கும் தெரியாம நான் பணம் கொண்டு வந்திருக்கேன். இந்தா புடிச்சுக்கோ. இல்ல பாட்டி, பணம்லாம் வேண்டாம். ஐயோ பாட்டி வேண்டாம், எங்க கிட்ட பணம் இருக்கு. எங்கடி இருக்க? சும்மா சமாளிக்காத. நீங்க பணத்துக்கு சிரமப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாதா? டேய் கண்ணா, நான் உங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்டா. அதுக்கு பிராயச்சித்தமா இந்த படத்தை வச்சுக்கடா. பாட்டி உண்மையாவே மனசு மாறிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். வெரி குட். அட வச்சுக்கடா. சொந்த பந்தெல்லாம் கூட இருக்கிறது எதுக்காக? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா உதவி பண்றதுக்கு. அதானே? அதேதான். என்ன ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்றீங்க? ஐயோ, யாரோ வந்துட்டாங்க போல இருக்கே. நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுவும் அந்த சுந்தர் பைய கண்ணுல சிக்கின என்ன கொன்னே போட்டுருவான். வேணக்காரன் பார்வையாலே என்ன பொசிக்கிடுவான். வேணக்காரனா? நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். பாட்டி அங்க போவீங்க. நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?
பாட்டி என்ன விடுங்க பாட்டி, அங்க தெரியும் பாருங்க. ம். எப்படா இங்க வந்த? உங்க 2 பேருக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். ஆமா, அது என்ன என்னை பத்தி வேணக்காரன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். டேய் கண்ணா, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்டா. அதுக்காக நீ என்ன பலி வாங்கிடாதடா. நான் உன் பாட்டி இல்ல, பாவம்ல. பாட்டி, நீ தானே என்னை பத்தி பேசின. பரவாயில்ல பாட்டி, நீ திட்டம் வேற யார் என்ன திட்ட போறா? மூக்கு கிளிகளி வெளியில தள்ளிடாதடா. நிக்க இடம் இல்லடா, நான் இங்கே ஒளிஞ்சுக்கிறேன்டா. சகல, இப்ப தரங்க. ம். அப்பாடா, நல்ல வேளை யாரும் பார்க்கல. இந்தாங்க, இந்த பணத்தை புடிங்க. அத்தை, எதுக்கு அத்தை இவ்ளோ பணம்? என்னடி இப்படி கேக்குற? நீங்க பணத்துக்கு சிரமப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாதா? வெங்கட் என் வயித்துல பிறக்கலனாலும் அவனும் எனக்கு ஒரு பையன்தான். ஏய், ஏன்டா இப்ப ஃபீல் பண்ற? நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாத. சொந்த பந்தெல்லாம் கூட இருக்கிறது எதுக்கு? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா உதவி பண்றதுக்கு தானே. முதல்ல இந்த பணத்தை புடிங்க. புடிங்க. இல்ல இப்ப யாருன்னு தெரியலையே. அச்சச்சோ, யாரோ வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் அங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன். வேண்டாம், இதுக்கு மேல இங்க இடம் இல்ல. யாரு? யாருங்க? யாரு? வேற யாரும் இல்ல, எல்லாமே நம்ம ஆளுங்க தான். சகல, வெளியே வாங்க. 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 நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதுக்கு தான் அவங்களும் வந்தாங்க. சகல, கதவை தர. கோதாவரி அத்தையா தான் இருக்கும். நான் சொல்லல. ஆமா, சொன்னேன். எதுக்கு எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? புகழ், இங்க இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்ல. ஐடியாலாம் இல்ல, நீ மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான். அப்பாடா, குலதெய்வம் கோயிலுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு. இப்படி எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனாட்சி, சொல்லுங்க அத்தை. கோயிலுக்கு தேவையான பூஜை பொருள்லாம் எடுத்துட்டு வந்துட்டல? அத்தை, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். மீனாட்சி, ஒரு கட்டப்பை மட்டும் கிச்சன்ல இருந்துச்சே. அத நான் எடுத்துட்டு வந்துட்டேமா. சரி. சரி வாங்க, கோயிலுக்கு போலாம். அம்மா அம்மா வேணாமா. என்னடா அம்மா அம்மா நீ ஏலம் போட்டுட்டே இருக்கா? அம்மா கோவிலுக்கு வேணாமா, வீட்டுக்கு போயிடலாமா. நீ இப்படியே சொன்னா அடி வாங்க போற பாத்துக்கோ. அம்மா ஏய், ஏன்டி இப்படி குழந்தைய திட்டுற? பின்ன என்ன பாட்டி, வீட்ல இருந்து கோயிலுக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். ராஜா, கோயிலுக்கு போறதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுப்பா. அதுலயும் குலதெய்வம் கோயிலுக்கு போறது ரொம்ப நல்லது. ஆமா புகழ், சாமிய நாம பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியாது. கடவுள் நம்மள பார்க்கணும்னு ஆசைப்படணும். அப்பதான் நம்ம கோயிலுக்கே வர முடியும். புகழ் குட்டி, நம்ம சீக்கிரமா உள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு
காது குத்திக்கிட்டு சந்தோஷமா சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். சரியா? வாங்க. வா வா. காது குத்துறது தான் பிரச்சனையே, அது புரிஞ்சுக்காம உள்ள கூப்பிடுறாங்களே. சாமி, இதோ வரேன். அடடே வாங்கோ, இது உங்க குலதெய்வ கோயில். எப்போவாவது ஒரு தடவை வரதுக்கு அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கலாமே. இப்பதான் சாமி எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சது. இனிமே அடிக்கடி வருவோம். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. போன்லயே சொல்லியிருந்தேனே என் பேரனுக்கு காது குத்தணும்னு. ஆமா, பேஷா செஞ்சிடலாம். எங்க உங்க பேரன்? இதோ இவன் தான் என் பேரன் புகழ். பேருக்கு ஏத்த மாதிரி புகழோட இருப்பான். தீர்காயுஷ்மான் பவா. இவன் பெரியவர் பையனா சின்னவர் பையனா? பெரியவனோட பையன்தான். சின்ன பையனுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தான். மீனுக்குட்டி பாத்தியா, நமக்கு பையன் இல்லைன்னு குத்தி காட்டுறாங்க. நாம இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். சும்மா இருங்க, இது கோவில். ஏய், நான் முடிவு கட்டணும் தானே சொன்னேன். எங்கன்னு சொல்லி மீனுக்குட்டி, வீட்டுக்கு போய் ஓகேவா? நமக்குன்னு ஒரு பையன் வேணும்ல. ஐயோ, சும்மா இருங்க. ரொம்ப சந்தோஷம். பூஜை பொருள்லாம் கொடுங்கோ, சாமி கிட்ட வச்சு கொடுத்துறேன். கொடுங்கோ. சக குடும்பானாம் க்ஷமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் மங்கள்யாயே நமஹ. கடவுளே, என் மாமாவையும் என்னையும் சேர்த்து வச்சு ஒரு குடும்பமா வாழ வச்சிருக்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை எதிர்த்துக்கிட்டே இருந்த என்னோட அத்தை இப்ப விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இதுக்கு நான் வாழ்க்கை முழுக்க உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். இந்த சந்தோஷம் என் வாழ்க்கை முழுக்க நீடிக்கணும். ஓம் மோகநாசின்யே நமஹ. கடவுளே, என் சக்தியும் என் புள்ள புகழையும் என் கூட சேர்த்து வச்சுட்ட. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஓம் துர்காயே நமஹ, ஓம் சரண்யாயே நமஹ. கடவுளே, என் அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். ஆனா எனக்கு இப்ப காது குத்த போறேன்னு சொல்றாங்க. அந்த காது குத்து வேணாம் கடவுளே, எனக்கு வலிக்கும் கடவுளே. வலிக்காம நீ தான் காப்பாத்தணும். இல்லைன்னா இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் கடவுளே. ஓம் பக்த வத்சலாயே நமஹ, ஓம் சௌக்கியதாயே நமஹ. என் குடும்பத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னோட மனமாற்றம் தான். இதே மாதிரி நான் எல்லாரையும் சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும். அந்த பொறுப்பை எனக்கு கொடு கடவுளே. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மனோரஞ்சிதாவள சித்திரஸ்து. இந்தாங்க வாங்கிக்கோங்க. என் மருமக சக்தி கிட்ட கொடுங்க. சக்தி வாங்கிக்கோ. வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ சக்தி. சர்வாபிஷ்ட சித்திரஸ்து. நல்லதுமா. பின்னாடி அரச மரத்துக்கிட்ட பத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க போன எல்லாம் காது குத்தி எல்லாம் பண்ணிடுவார். சரிங்க சாமி. காது குத்தின அப்புறம் பேரனை அழைச்சிட்டு வந்து சுவாமி கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு போங்க. சரி வாங்க போலாம். வாங்க வெங்கட், போலாம். புகழ் வாடா நம்ம போலாம். புகழ், என்னடா இங்கே நின்னுட்ட? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன மாதிரியே உனக்கும் காது குத்தி தோடு போட்டுருவாங்க. மித்ராக்கா, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. உனக்கு வேற தோடு போட்டு விட்டுருவாங்க. ஐயோ அக்கா, நான் சொன்னது காது குத்துறது பிடிக்கலன்னு சொன்னேன். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உனக்கு காது குத்துதான் போறாங்க. மித்ராக்கா, காது குத்துனா ரொம்ப வலிக்குமா? இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? செம்மையா வலிக்கும். வலிக்குதுன்னு கத்துனாலும் விடாம வாயில வாழைப்பழத்தை வச்சு அமுக்கி காது குத்திடுவாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. ஆமா, காது குத்தும் போது ரத்தம் வருமா? அதான் சொன்னேனே, நீ ரத்தத்தை டொனேட்டே பண்ணலாம். அந்த அளவுக்கு உனக்கு ரத்தம் கொட கொடமா கொட்டும். ஐயோ, அப்படின்னா என் காது பெருசா வீங்கிடுமா? வீங்கிடுமாவா? நீ ஐ படம் பாத்திருக்கியா? அதுல வில்லனுக்கு வீங்கும்ல,
அதே மாதிரியே வீங்கிடும். ஆமா, அப்ப நீ என்னக்கா பண்ண? என்ன பண்ணனா? ஸ்கூல் லீவ் போட்டுட்டு வீட்ல அழுதுகிட்டே இருந்தேன். எத்தனை நாள்? எத்தனை நாளா? அது ஒரு 10 days இருக்கும். அவ்வளோ நாளா? ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு வலிக்கும். வலிக்குமா? ஐயோ கடவுளே, எனக்கு இந்த காது குத்தே வேணாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது தயவு செஞ்சு என்னை காப்பாத்துப்பா. வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பேரனுக்கு காது குத்தணும். ஐயர் சொல்லியிருந்தாரு. கடுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். மீனாட்சி, சரி கொடுங்க. இந்தாங்க. இப்ப எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? ஓம் விநாயகாய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் கௌரிபுத்திராய நமக, ஓம் கணேசாய நமக, ஓம் அக்னியாய நமக, ஓம் பூதாய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக. பையனை உட்கார வைங்க. புகழ், புகழ் எங்க? ஆமா, புகழ் இல்ல. எங்க போயிட்டான்? புகழ், இங்க தானே இருக்கா? ஐயோ, புகழ் எங்க போனா? புகழ் இங்கதானே இருந்தா, எங்க போனா? இருங்க இருங்க, யாரும் பதட்டப்படாதீங்க. புகழ் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது இருப்பான். போய் எல்லாரும் தேடி பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க வாங்க வாங்க. இருங்க வந்துடும். சரி. எங்க போனா இந்த பையன்? ஏய், எங்கடி போனா? தெரியல பாட்டி. ஐடியா, இந்த கார் டிக்கிக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம். புகழ், புகழ், புகழ். புகழ், 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 புகழ். புகழ், புகழ். ஐயோ, எங்க போனா இவன்? புகழ், புகழ், புகழ். தீர்க்க சுமங்கலே பவ. சாமி, என் பேரன் எங்கேயாவது பாத்தீங்களா? யாரு? காது குத்த வந்த பையனா? ஆமாமா, அவனேதான். எங்க வரலையேம்மா. வரலையா? அவன் அந்த பக்கமா எங்கேயாவது விளையாடிட்டு இருக்க போறான். நானா பாருங்க. சரி, எங்க போனா? புகழ், புகழ், புகழ்.